யார் சொன்னது? தொன் போஸ்கோவிடம் ஒப்புரவு அருட்சாணம் பெற வந்த ஒருவர் கூச்சத்தினாலும் பயத்தினாலும் ஒழுங்காக தன் பாவங்களை சொல்லாமல் சிலவற்றை மறைத்து வெளித்தோற்றமாக கூறினார். அதை தோன் போஸ்கோ அறிந்தும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மனிதர் தனது பாவ அறிக்கையை முடித்த பின்பு தொன் போஸ்கோ அவரிடம், இறைவன் முன்னிலையில் நீங்கள் உங்களை குற்றப்படுத்த வந்தீர்களா அல்ல நியாயப்படுத்த வந்தீர்களா என்று கேட்டார். ஐயோ தந்தையே, நான் என் குற்றங்களை கூறத்தான் வந்திருக்கிறேன் என்று படபடத்தார் அம்மனிதர். அப்படியாக இருந்தால் நான் கூறுவது போல் உனது பாவ சங்கீர்த்தனத்தை செய்யும் என்று சொல்லி தொன் போஸ்கோ அவருடைய பாவங்கள் அனைத்தையும், ஏன் சிறு சிறு குற்றங்களையும் கூட சொன்னார். பின் அந்த மனிதன் பெரும் பாரம் தன் வாழ்விலிருந்து அகற்றப்பட்டிருப்பதை உணர்ந்தான். மிகிழ்ச்சியுடன் தொன் போஸ்கோவின் கரத்தினை முத்தமிட்டு, என்னுடைய பாவங்களையெல்லாம் உங்களிடம் யார் கூறியது என்று கேட்டார். உன்னுடைய பயமும் அதனை நீ வெளிப்படுத்திய விதமும் தான் உன்னுடைய மனநிலையை எனக்கு வெளிப்படுத்தியது. கடவுள் தன்னை குற்றப்படுத்துபவனை மன்னிப்பார் மற்றும் தன்னை நியாயப்படுத்துபவனை குற்றப்படுத்துவார் என்று சொல்லி அவனை மகிழ்வுடன் வழி அனுப்பி வைத்தார். இவ்வாறு மற்றவர்களின் மனதினை கற்றறியும் கலையினை இறைவனின் கொடையாக தொன் போஸ்கோ பெற்றிருந்தார். இக்கொடையினை பயன்படுத்தி மற்றவர்கள் மீட்படைய தன்னாலான அனைத்து உதவிகளையும் தொன் போஸ்கோ செய்தார்.